எலிசா, இன்னைக்கு பரலோகத்துக்கு போகிறேன். உனக்கு என்ன வேணுமோ கேளு. என்ன சொன்னீங்க? உனக்கு என்ன வேணுமோ கேளு. அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்களே. இன்னைக்கு பரலோகத்துக்கு போகிறேன்னு சொன்னேன். இதுக்கு தானே இத்தனை நாள் வெயிட்டிங்கு. என்ன யோசிச்ச? சரியில்லையே. இல்லை 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 இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதோ யோசிச்ச, சிரிச்ச, சந்தேகமாக இருக்குதே. அது ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லைல்ல. இல்லை இல்லை இல்லை. சரி, என்ன வேணுமோ கேளு. ஐயா, கேட்கலாம்ல? இவ்வளோ நாள் என் கூட இருந்திருக்க, உனக்கு ஏதாவது செய்யணும், அதனால் தயங்காமல் கேளு. ஐயா, இந்த அந்த சர்ச்சு தந்துருங்க. சரி. ஐயா, இப்போது ரீசெண்டாக ஒரு கார் வாங்கினீங்களா 1 கோடிக்கு? அதையும் தந்துருங்க. அப்புறம் அந்த பைக்கு அதையும் தந்துருங்க. அப்புறம் அந்த சர்ச்சுக்கு முன்னாடி வீடு கட்டினீங்களாயா? ஆமாம். அதையும் தந்துருங்க. போதுமா? வேறு எதுவும் வேணுமா? என்ன வெட்கம் வருது? ஐயா, இந்த உங்கள் 2வது பொண்ணு. கடைசியாக ஏதோ கேட்டிங்களே எலிசா, சரியா காதில் விழலை. ஐயா, உங்கள் 2வது பொண்ணு பொண்ணு பொண்ணியா? ஐயா, ஐயே ஐயே. அன்னைக்கு எலிசா வர 2 மடங்கா வேணும் கேட்டார். இவனுக்கு ஏன் 2வது பொண்ணு வேணுமா? என்ன புத்தியில தான் என் கூட இருந்தான்னு தெரியல. கார் வேணுமா, பைக்கு வேணுமா, சர்ச்சு வேணுமா, பொண்ணு வேணுமா? இன்னைக்கு யார் தான் வரங்கள் அபிஷேகத்தை விரும்புகிறா? நல்ல வீடு இருக்கணும், பெரிய சர்ச்சு இருக்கணும், நல்ல ஒரு கார் இருக்கணும், நல்ல வசதியாக இருக்கணும். இன்னைக்கு இப்படி காலங்கள் மாறி போச்சு.